சென்னையில அடிக்கடி கரண்ட் போறதுக்கு காரணம் இந்த திருட்டு தான். இந்த திருட்டால தான் நெறைய இடத்துல கரண்ட் போகுது. ஈபி ஆஃபீஸ்க்குள்ள புகுந்து அங்க இருக்கக்கூடிய ஃபியூஸ ஏதோ ஒரு ஹார்ட் டிஸ்க்க திருடி இருக்கிறதா நியூஸ் வந்து வெளியாயிருக்கு. அதை அடுத்து இந்த வீடியோவும் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த வீடியோ வந்து ட்ரூவா இல்ல ஃபேக்கான்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த திருட்டுக்கு பின்னாடி நெறைய கேள்விகள் எழும்பியிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இது வந்து டிஎம்கேவோட சதி, இல்ல பிஜேபியோட சூழ்ச்சி, இல்ல ஏடிஎம்கேவோட கூட்டுச்சதி அப்படின்ற மாதிரியான நெறைய விஷயங்கள் சொல்லலாம். அதே சமயத்துல டிவிக்கேவே ஏதாச்சும் அவங்களே இந்த மாதிரி பண்ணிட்டு அவங்க மேல பழிய போடுறாங்களா அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் எழுப்பலாம். அதெல்லாம் ஒரு பக்கத்தோட நம்ம அப்படியே ஓரம் கட்டிட்டு இந்த ஒரு வீடியோக்கு வருவோம். சப்போஸ் இந்த வீடியோ உண்மையான ஒரு வீடியோவா இருந்தா இந்த திருட்டு எப்ப நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பகல்ல நடக்குது. பட்ட பகல்ல தான் இந்த ஒரு திருட்டு நடக்குது. இந்த நேரத்துல இபி ஆபீஸ்ல யாருமே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதே சமயத்துல நேத்து வந்து இந்த கள்ளிக்குப்பம் அம்பத்தூர் சைட்ல வந்து நேத்து நான் போகும்போது சரியான ரோட்லாம் பிளாக்கு, செம்மையா போராட்டங்கள் நடந்திருந்துச்சு. இந்த மாதிரி நைட்ல வந்து அடிக்கடி கரண்ட் போகுது அப்படின்ற மாதிரி போராட்டம் பண்ணியிருந்தாங்க. நானுமே இந்த சமீபத்தில் இந்த 2 வாரத்துல அந்த ரோடு வழியா டிராவல் பண்ணும்போது ஸ்ட்ரீட் லைட் முதல் கொண்டு எல்லாமே அந்த ரோடே இருட்டா தான் இருக்கு. நம்மளே பார்த்து பார்த்து போகிற மாதிரி தான் இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப டார்க்கா இருந்துச்சு. அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் கண்டிப்பா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அங்க மட்டும் இல்ல, என் வீட்ல எல்லா இடத்துலயுமே கரண்ட் சமீபத்துல நிறைய போகுது அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்டோட ஓவர்லோடு. எல்லார் வீட்லயும் ஏசி, ஃப்ரிட்ஜ் அப்படின்ற மாதிரி இந்த வெயில்ல நல்லா ஓடுது, இதனாலதான் கரண்ட் கட் ஆகுது அப்படின்னு சொன்னவங்க இப்போ இந்த போராட்டம் நடந்ததுக்கு அப்புறமா திருட்டு தான் காரணம் அப்படின்னு சொல்றது நியாயமா? இதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் விஷயம் இருக்குமா அப்படின்ற மாதிரியான நிறைய கேள்விகள் எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.